ஹாய். இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி நான் பேச போகிறேன்ட்டா ரெசிலியன்ஸை பற்றி தான் நான் பேச போகிறேன். அது என்ன ரெசிலியன்ஸ்ண்டா ரெசிலியன்ஸை பற்றி தெரியாதாக்கண்டா ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு விஷயம் சீரியஸாக கொண்டு போயிட்டுருக்கீங்க, ஒரு ஹேபிட்டாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. பட் அதில் கொஞ்சம் செட்பேக்ஸ் வருது, அதில் கொஞ்சம் பிரச்சனை வருது. ஸோ ஹேபிட்ஸை விட வேண்டிய நிலம் வருது. ஸோ அந்த ஹேபிட்டை விட வேண்டிய நிலம் வந்தாலும் திரும்பி அந்த ஹேபிட்டுக்குள்ளே போகிற அந்த ரெசிலியன்ஸை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ நான் நிறைய யூடியூப் சேனல்லையும் நிறைய ரீல்ஸ்லையும் பார்க்குற ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி என்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லுவாங்க. பட் ஏன் கன்சிஸ்டன்சியை சொல்கிற அளவுக்கு ஏன் எல்லாருமே ரெசிலியன்ஸை பற்றி ஏன் கதைக்கிறாங்க இல்லைன்னு தான் எனக்கு தெரியலை. பிகாஸ் கன்சிஸ்டன்சி எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமானது தான் இந்த ரெசிலியன்ஸ். பிகாஸ் எல்லாராலையும் கன்சிஸ்டன்சியாக இருந்துட முடியாது. ஏனண்டா அது அவங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து, அவங்களோட அந்த டைமில் இருக்கிற மைண்டு அந்த டைமில் இருக்கிற எமோஷன்ஸ் அதை பொறுத்து தான் அந்த கன்சிஸ்டன்சி என்ற ஒரு விஷயம் அமையும். இப்போ யாருக்குமே ஒரு பிரச்சனையுமே இல்லாட்டி எல்லாருமே கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியும். ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு எமோஷனலாகவோ ஃபிசிக்கலாகவோ இல்லை ஃபினான்ஷியலாகவோ எந்த பிரச்சனையுமே இல்லாட்டி எல்லாராலையுமே கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியும். ஸோ அதனால் கன்சிஸ்டன்சி விஷயம் உண்மையாக சொல்ல போனால் அது எல்லாராலையும் கொண்டு போக முடியாத ஒரு விஷயம். ஸோ கன்சிஸ்டன்சியாக இருக்கிற பர்சனை பார்த்து இவர் ரொம்ப கன்சிஸ்டன்சியாக இருக்காருன்றா, ஸோ அவருக்கு மேபி அவருக்கு நல்ல மைண்ட் செட்டாக இருக்கணும், இல்லாட்டி அவரோட சிச்சுவேஷன்ஸ் அவருக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கணும். ஸோ ரெண்டு விதமாக இருக்கலாம். ஸோ மைண்ட் செட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கலாம். பட் மேபி அவங்க சுச்சுவேஷன் கூட அவங்களால ஒரு ஸ்ட்ராங்கான சுச்சுவேஷனில் இருந்தால் கூட அவங்களால கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியும். ஸோ பட் எல்லாராலையும் கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியாது. பட் எல்லாராலையும் ரெசிலியன்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ செட்பேக்ஸ் வந்தாலுமே நம்மளால் ரெசிலியன்ஸால் திரும்பி ஹேபிட்ஸை கொண்டு வர முடியும். ஸோ இதை நான் உதாரணமாக சொல்ல போனோம்னா என்ற ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸில் நான் ஆசைப்படுற ஒரு விஷயம் புக் ரீட் பண்ணுறது என்ற ஒரு விஷயந்தான். ஸோ நான் புக் வாங்கி வச்சுருப்பேன், என்னால் ஒழுங்காக ரீட் பண்ண முடியாது. அது என்னன்னு தெரியல, புக்கில் இன்ட்ரெஸ்ட் பெருசாக நான் வந்தது எனக்கு அந்த டைம் வராத டைமில் நான் புக் ரொம்ப மாதக்கணக்கில் நான் அந்த புக்கை ரீட் பண்ணாமல் வச்சுருப்பேன். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் நான் கொஞ்சமாக நான் புக்கை திரும்பி நான் ஒரு பேஜோ ஒரு நாளைக்கு ஒரு பராகிராஃபோ வாசித்து ஓரளவு கட்டத்தில் என்னால் புக்கை என்னால் கன்சிஸ்டன்சியாக வாசிக்க முடியும். ப்ளஸ் கன்சிஸ்டன்சி மீன் பட் நான் 2 நாள் 3 நாள் என்னால் வாசிக்க முடியட்டலும் நாளாக அந்த புக்கை ரீடிங்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் ரெசிலியன்ஸ் என்ற ஒரு மேட்டரில் வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்ஸாக பண்ணுறீங்க, இடையில ஒரு செட்பேக்ஸோ ஏதாவது பிரச்சனை வந்ததுண்டா உங்கள் மைண்டில் ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கோங்க, நான் திரும்பி அதே ஹேபிட்டுக்கு நான் வந்துடுவேன் ஒரு நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கோங்க, அந்த பிலீஃபை வச்சுக்கோங்க. திரும்பி நான் அந்த ஹேபிட்டுக்கு நான் திரும்பி போயிடுவேன், திரும்பி அந்த ஹேபிட்டுக்கு நான் திரும்பி நான் செஞ்சிருவேன், எப்படியும் நான் அதை திரும்பி அந்த ரொட்டனுக்கு நான் திரும்பி கொண்டு வந்துடுவேன் ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க. ஸோ கன்சிஸ்டன்சி முக்கியம்தான், அதோட முக்கியம் அந்த ரெசிலியன்ஸ். நம்ம எவ்வளோ திரும்பி கீழே போனாலுமே திரும்பி அதே இடத்துக்கு நம்ம திரும்பி வந்துடுவேன் ஒரு மைண்ட் செட் தான் நம்ம கீப் கோயிங் பண்ண உதவும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் அடுத்த வீட்டில் பார்க்குறேன். பாய்.